அன்பு நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த சத்திய வசன தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கான வார்த்தையானது யாத்ராம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் நாம் 12ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கலாம். அந்த ராத்திரியை நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவைகள் எல்லாம் அதை பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பார்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பஸ்கா அந்த ஒவ்வொரு வீடுகளையும் அந்த இரத்தம் அடையாளமாக காணப்பட வேண்டும். அந்த இரத்தத்தை கண்டு அவர் என்ன செய்வார்? கடந்து போகும்போது அவர்களை அழிக்காதபடிக்கு எகிப்து முழுவதும் அந்த அழிவு அவருடைய நீதி கடந்து. ஏன்னா அவர் நம்முடைய அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் ஜஸ்டிஸ். அவர் நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார், நியாயத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நமக்காக வழக்காடுகிற தேவனாய் கர்த்தராய் காணப்படுகிறார். ஆகவே அவர் கடந்து செல்லும்போது இந்த அடையாளம், இரத்த அடையாளம் மாத்திரமே அது ஒரு குறியாக காணப்படும். அதை பார்த்து அவர் கடந்து செல்வார். இது 10வது அங்கு 1வது மாதத்திலே அவர்கள் இதை கொண்டாட வேண்டும். ஒரு குடும்பமாக கொண்டாட வேண்டும். அவர்களுக்கு அங்கு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை அவங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கு கூறப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். இந்த ஃபெஸ்டிவல் இந்த ஆசரிப்பு வேறு எந்த ஒரு பில்டிங்லேயோ வேற எங்கேயோ கொண்டாடலை. அவங்க எங்கே கொண்டாடுறாங்கன்னா ஒவ்வொரு வீடுகளிலும் இதை ஆசரிக்க வேண்டும். இது தலைமுறையாக இதை நினைவு கூற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இது என்ன காரியத்துக்காக இதை செய்தார் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பஸ்காவை குறித்து பெற்றோர் கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசு அந்த இரத்தத்தை குறித்ததான அதிலிருந்து வரக்கூடிய விடுதலை, அந்த ஆசீர்வாதம், அதை குறித்து நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கு உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு அந்த பஸ்காவை எடுப்போமானால் அது இயேசு கிறிஸ்து தான் அந்த பஸ்காவாக காணப்படுகிறார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்துவே நமக்கு பஸ்கா பலியாக அவர் காணப்படுகிறார். இன்னும் எபிரேயர் 11:28 வாசிக்கிறோம், மோசே சொன்னது வண்ணமாக அந்த இரத்தம் சிந்துதல் இல்லாம அந்த இரத்தம் சிந்தினதுனால தான் அங்கே என்னச்சுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே மீட்கப்பட்டு எகிப்திலிருந்து அவங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு அவர்களுக்குன்னு நியமிக்கப்பட்ட, அவர்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அவர்கள் கடந்து வரும்படியாக அதை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டபடினாலே அது ஒவ்வொரு தலைமுறையும் அதை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு பவுல் அப்போஸ்தலன் கூறுவதை பார்க்கலாம். இதை ஆசரிக்கும் போது, இதை கடைபிடிக்கும் போது அவர்கள் அறையிலே அவர்கள் கச்சை கட்டினவர்களாக, கையிலே தடி பிடித்தவர்களாக அது காணப்பட வேண்டும். அதோடு கூட கசப்பான கீரையும் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால் ஆவிக்குரிய போராயுதங்களாகிய எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு பட்டயமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு கையிலே கோலாய் காணப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நமக்கு விரோதமாக பார்வோன் போன்ற எகிப்தின் அடிமைத்தனத்தை நம்மை அடிமைப்படுத்தி வைக்கிற பலவிதமான போராட்டங்கள், நிறைய ஆவியுடைய கிரியைகள் நமக்கு உண்டு. ஆனால் தேவனாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க அவர் விரும்புகிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்க பெற்றுக்கொள்றதுக்கு வரும்போது நீங்களும் நானும் நமக்கு விரோதமாய் எழும்புகிற மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, அந்தகார லோகாவிலும் பொல்லாத ஆவிகளோடு, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதை ஜெயிப்பதற்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய போராட்டங்களை நாம் தரித்து கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் வேத வசனம்
வசனம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 12:11 வாசிக்கும் போது, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை மேற்கொண்டார்கள். இந்த இரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த இரத்தம் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொண்டு வருது. இந்த இரத்தம் இல்லாமல் நமக்கு மீட்பு கிடையாது. ஆகவே இரத்தத்தில் உயிர் இருக்க அந்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசுறதுனால, ஆபேலின் இரத்தத்தை காட்டிலும் பரிந்து பேசுகிற, நமக்காக நன்மையானவர்களை பேசுகிற ஒரு இரத்தம் உண்டென்றால் அது இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் மாத்திரமே. அவர் மூலமாக தான் நமக்கு இந்த சாபத்தீடுகளிலிருந்து நமக்கு விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, எல்லா பொல்லாங்கனுடைய கிரியைகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே அவர்தான் யார்? அந்த இயேசு கிறிஸ்துவினால் நமக்காக. யோவான் 1:29 வாசிக்கிறோம். இதோ உலகத்தினுடைய எல்லா மனுப்புத்திரனுடைய பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி. அப்ப ஒருத்தர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ ஒவ்வொருவருக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தை நாம் நம்முடைய வீடுகளில், நம்முடைய நிலைக்கால்களில், நம்முடைய மேற்சட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவியிலே நாம் அந்த அடையாளமாக நாம் போட வேண்டும். நம்முடைய நெற்றியில் அது அடையாளமாக போடப்பட்டிருக்கணும். அவருடைய நாமம் நம்முடைய நெற்றிலே தரிக்கப்பட்டிருக்கணும். அப்படி இருக்கும்போது எந்த சத்ருடைய உட்புகுதலோ, எந்த எனிமையுடைய தாக்குதலோ நம்முடைய சிந்தையை தாக்கினாலும் நமக்கு தலைச்சிறாகிய அந்த தேவனுடைய வார்த்தை அதை என்ன செய்யும்? அது மேற்கொள்ளும் பிரியமானவர்களே. நமக்கு அதை எதிர்க்கத்தக்கதான ஒரு திராணி உள்ளவர்களாய் நிற்கத்தக்கதாக ஒரு சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்தவர்களாக, அந்த பலத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் காணப்படுவோம். ஆகவே இப்படி விதமாக அந்த பஸ்காவை நாம் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு கூறுறதை பார்க்கலாம். இன்றைக்கு பஸ்காவாக நம்ம எதை ஆசரிக்கிறோம்? நம்ம ஒவ்வொரு மாதமும் கம்யூனியன் எடுக்கலாம், திருவிருந்து எடுக்கிறோம். திருவிருந்து எடுக்கும்போது நம்ம எவ்விதமாய் அதை அனுசரிக்கிறோம், எவ்விதமாய் ஆசரிக்கிறோம் என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது கடமையாய் காணப்படுது. அநேகர் நினைச்சாங்க வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அது தவறு. அவர்களுக்கு அது குறித்ததான பயம் இல்லை, அதை குறித்ததான அறிவில்லாமல் காணப்படுகிறது. தேவ பக்தியோடு கூட, தேவ பயத்தோடு கூட நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். ஆகவே இந்த காரியத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 11:27 வாசிக்கும் போது, இதை உண்ணுகிறவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால், அது நிமித்தமாக அவர்கள் சிலர் வியாதியஸ்தராக இருக்கிறார்கள், சிலர் மரித்து போயிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த கடைபிடிக்க வேண்டிய விதத்தில் அவர்கள் கடைபிடிக்காததுனாலே அவருடைய மரணத்தை நாளை நாம் நினைவு கூறுகிறோம். அவர் மரணத்தை நாம் நினைவு கூறும்போது அதற்கு வேண்டிய பக்தி கேட்ட தேவ பக்தி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த பக்தி இல்லாதபடி நாம் அசாதனமாய், நாம் நிர்விசாரமாய் அதில் பங்கு கொள்ளும் போது அது நிமித்தமாக நியாய தீர்ப்படைகிறோம் பிரியமானவர்களே. ஆகவே நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், எவ்விதமாய் நாம் ஆசரிக்கிறோம் என்று சொல்லி. இன்றைக்கு தேவனாய கர்த்தர் நமக்கு அதில் விடுதலையை கொடுத்திருக்கிறார். இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய, எவ்விதமாய் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இதை நாம் ஒழுங்காக நாம் கடைபிடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நமக்கு வருகிற எல்லா போராட்டங்களிலிருந்து நமக்கு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதில் பார்ப்போம்னால், தேவனாய கர்த்தர் நம்முடைய வாசஸ்தலத்திலே உலாவ விரும்புகிறார். அப்போ உலாவ விரும்பும் போது தேவன் அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் நம்மத்தில, நம்முடைய சரீரமாகிய ஆலயம், நம்முடைய குடும்பம், அவர் நம்முடைய பாளையத்தில் உலாவ விரும்பும் போது அங்கு அசுசியான எந்த ஒரு காரியம் காணப்படாதபடிக்கு அது பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கூறுறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படும், அதையெல்லாம் ஒதுக்கும் போது, அதை எல்லாற்றையும் விலக்கி பரிசுத்தத்துக்கு ஏற்றாப்புல நம்முடைய தேவன் விரும்புகிற வண்ணமாக நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வீட்டை, நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளும் போது அவர் நம்மோடு கூட உலாவுவார், நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். நமக்குள்ளையாக அவர் வழியெடுத்து செல்ல அவர் வல்லமுறை உள்ளவராய் காணப்படுகிறார். அவரே அந்த பஸ்கா பலி, அந்த இரத்தத்தால் மீண்டும் நாமும் கழுவப்பட்டவர்களாக, மீட்கப்பட்டவர்களாக நாம் காணப்படலாம்.